சிட்டி நிர்மல்குமாரோ ஆதவர்ஜுனா அவர்களையோ ஏதோ நேத்து பேசி இன்னைக்கு சேர்த்ததாகத்தான் உங்களுக்கு தெரிகிறது வெளியில. ஆதவர்ஜுனாவுக்கு கூட வந்து டிசம்பர் 6 தான் அவங்க அறிமுகம். அதுக்கு முன்னாடி பேசியிருந்திருக்கலாம், அப்பதான் அறிமுகம். அங்க அந்த பேச்சுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வருது, அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் அவர் வந்து கட்சியில இணைகிறார். ஆதவ் உடனடியா வருவார்னு சொன்னபோது கூட ஆதவ் உடனடியாக சேர்க்கல. நீங்க யோசிச்சிங்களா? அதுல ஒரு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு நபர் நம்ம டக்குன்னு அதுக்கான வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு நம்பகத்தன்மை இருக்கான்றதை பார்த்து சேர்த்துக்கிட்டாங்க. சிட்டி நிர்மல்குமார் அவர்களுக்கும் அப்படித்தான். அவர் வந்து ஏற்கனவே ஏன்னா வந்து பிஜேபியில் பயணப்பட்டிருக்காரு, அதிமுகவில் பயணப்பட்டிருக்காரு. எதனால் வெளியில் வராரு, என்ன ரீசனால் வெளியே வராரு, இங்கே எதற்காக உள்ளே வந்து என்ன பண்ண போறாரு, அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் தாடி பாலாஜி அவர்கள் போலையோ இல்லை மற்ற நபர்களே போலையோ நம்ம வந்து இங்கே பெருசாக வந்து அதை எடுத்து பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படலைனாக்கா, நண்பர் அப்படின்ட்டார் அவர். நண்பர்னு சொன்னதுக்கப்புறம் சசி படம் மாதிரி தான், இத்தனை நண்பனாக இருந்தாலும் வெளியே செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு உள்ளபடி கட்சியில் ஒரு பிரச்சனை இருப்பதாக தெரிந்தால் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுவீங்களா, மீடியாவில் உட்காந்து பல இடத்துல தெரியுற மாதிரி செய்வீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல.